மனித உணர்வுகளின் ஆழங்களையும் அன்பையும் சமூக அவலங்களையும் ரொம்ப அக்கறையுடன் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தந்தனத்தோம் தனத்தோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தனத்தோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தனத்தோம் தந்தனத்தோம் 2014 முதல் படத்தை எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு படத்திற்கும் 3-4 ஆண்டுகள் இடைவெளி விட்டு 2025 வரை 4 படங்கள் தான் எடுத்திருக்காரு. ஆனா அவர் எடுத்த இரண்டாவது படமே தேசிய விருதை தட்டி சென்றது அப்படி சொல்லலாம். இப்படி ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய இயக்குனர் வேற யாரும் இல்லைங்க, குக்கு, ஜோக்கர், ஜிப்சி போன்ற படங்களை எடுத்த இயக்குனர் ராஜமுருகன் அவர்தான். இவர் வெறும் இயக்குனரா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பத்திரிகையாளர், வசனகர்த்தா மற்றும் பாடலாசிரியர்னு சொல்லலாம். விக்ரம் மகன் துரு அறிமுகமான வர்மா படத்திற்கும் கார்த்தியின் தோலா படத்திற்கும் வசனம் எழுதியவர் இவர்தான். அது மட்டும் இல்லாம ஜெய்பீம் படத்துல வர அந்த உருக்கமான தலகோதும் பாடலையும், தீரன் படத்துல வர அந்த லாலி பாடலையும் எழுதியவர் இவரே தான். இவருடைய சினிமா பயணம் எப்படிப்பட்டது, மற்ற இயக்குனர்களிடமிருந்து இவர் ஏன் தனித்து தெரிகிறாரு, இவருடைய பட வரிசையில இப்போ இந்த பிப்ரவரி 13 மயிலாடு திரைப்படம் வெளியாயிருக்கு, மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கெல்லாம் முன்பாக வெளியிட்ட ட்ரெய்லர்லயே சமூகம் சார்ந்த கோபத்தையும் அதுக்கு அந்த படத்தின் ஹீரோ எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் மற்றொரு கோணத்துல காட்டியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதோடு மயிலாடு இசை வெளியீட்டு விழால கூட மூத்த இயக்குனர்கள் எல்லாருமே ராஜமுருகனை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்படி என்னதான் பேசியிருக்காங்க, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ராஜமுருகன் உதவி இயக்குனர், அடுத்த இயக்குனர் என்ற வரிசையில வந்தவர் கிடையாது. அவரோட பலமே அவர் பத்திரிகையாளரா இருந்தபோது ஆனந்த விகடன்ல எழுதின வட்டியும் முதலும் தொடர வாசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த தொடர் பெரிய வரவேற்பை பெற்றதற்கு காரணமே சமூகம் பற்றிய பார்வையை ஆழமா பதிவு செஞ்சதுதான். அந்த பத்திரிகை அனுபவம் தான் அவருக்கு சமூகத்தோட கடைசி மட்டத்துல இருக்கிற மனுஷங்களோட வாழ்க்கைய நேரடியா பார்க்குற வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க படுற கஷ்டம், அவங்க கிட்ட இருக்கிற குட்டி குட்டியான மகிழ்ச்சி எல்லாத்தையுமே ரொம்ப நெருக்கமா கவனிச்சவர். அந்த பாதிப்பு தான் அவரை ஒரு சூப்பர் கதை சொல்லியா மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மயிலாடு படத்தின் இசை வெளியீட்டு விழால கூட இயக்குனர் ஆர் ரவிக்குமார் பேசும்போது வட்டியும் முதலும் தொடரே பல படங்களுக்கான விதைகளை கொண்டது அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாரு. அவர் இதுவரைக்கும் இயக்குன படங்கள் ரொம்ப குறைவுதான், ஆனா ஒவ்வொன்றும் ஒரு ரகம். முதல் படமான குக்கு பார்வையற்ற 2 பேருக்கு இடையில இருக்கிற ஆழமான காதல பேசின படம். ஜோக்கர் பாத்தீங்கன்னா இதுதான் அவரோட தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத இயக்குனரா மாத்துச்சு. ஒரு சாதாரண மனுஷன் அரசாங்கத்தோட ஓட்டைகளை கேள்வி கேட்கிற அரசியலை செம்மையா சொன்ன படம். இதுக்காக அந்த படத்திற்கு தேசிய விருது கூட கிடைச்சிச்சு. ஜிப்சி பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க டிராவல் பண்ற ஒரு நாடோடி வழியா இங்க நடக்கிற மத அரசியலை நறுக்குன்னு சொன்ன படம். ஜப்பான் பாத்தீங்கன்னா ஒரு கொலையனை பத்தின ஒரு படம். வழக்கமான கமர்ஷியல் பாணியில இருந்தாலும் இதுலயும் சில சமூக கருத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு. ராஜமுருகன் படம் எடுக்கிறதுக்கு அடிப்படையான விஷயமே நேர்மையும் யதார்த்தமும் தான். அவரோட ஐடியாலஜி பாத்தீங்கன்னா எளியவர்களின் அரசியல்னு சொல்லலாம். அவர் எப்பயுமே சமத்துவத்தை விரும்பக்கூடியவர், சாதி மத பேதங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர். இவரோட படங்கள்ல அங்கங்க இடதுசாரி சிந்தனைகள் இலையோடு இருக்கும், ஆனா அதை ஒரு போதனையா சொல்லாம கதையோட உணர்வா கடத்துவாரு. முக்கியமா மனிதநேயம் தான் எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்னு நம்பக்கூடியவர் தான் இயக்குனர் ராஜமுருகன். இந்த பிப்ரவரி 13 மயிலாடு திரைப்படம் வெளியாகி இருக்கிற நிலையில இதோட இசை வெளியீட்டு விழால வந்திருந்த இயக்குனர்கள் அவரை பத்தி சொன்ன பல நினைவுகளையும் படங்களின் பார்வையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ராஜமுருகனோட வெற்றி தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு மாரி செல்வராஜ் ரொம்ப நெகிழ்ந்து பேசினாரு. ராஜமுருகன் பேசும்போது அவர் உதவி இயக்குனரா இருந்த போதே பிதாமகன் படத்தை 52 முறை CD வாங்கி பார்த்திருக்காராமா. எளிய மனிதர்களையும் படமாக்க முடியும்ன்ற நம்பிக்கையை அவருக்கு பாலா சார் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ராஜமுருகன் படங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கு படத்துல காதல் தான் அரசியலா இருக்கும், ஜோக்கர் படத்துல கோபம் தான் அரசியலா இருக்கும், ஜிப்சி படத்துல மனித நேயம் தான் அரசியலா இருக்கும், இப்ப வந்திருக்க மயிலாடு திரைப்படத்துல கூட நம்பிக்கை தான் அரசியலா இருக்கும் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது சொன்ன ஒரு கதை அங்க இருந்த எல்லாரையுமே கலங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நண்பனை கலெக்டராக்க உதவி செஞ்ச இன்னொரு நண்பர் கடைசியில தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவத்தை சொல்லி மனிதர்களுக்கும் அன்பும் நம்பிக்கையும் தவிர வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கறத ரொம்ப ஆழமா சொன்னாரு. சுருக்கமா சொல்லணும்னா இயக்குனர் ராஜமுருகன் ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம ஒரு ஆர்வலரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோக்களுக்காக மட்டும் திரைப்படங்கள் எடுக்காம மக்களுக்காகவும் திரைப்படங்கள் எடுக்கிற இவர மாதிரியான இயக்குனர்கள் சினிமாவுக்கு ரொம்பவே தேவை. தந்தனத்தோம் தனத்தோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தனத்தோம் தந்தனத்தோம்